Hi friends, welcome to my channel Pavithra's Tips and Tricks. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஈஸியாக வீட்டில் எப்படி பீஸா செய்யலான்றதை சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். சர்க்கரை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அதை கலந்து விட்டுட்டு அடுத்தது நம்ம ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடையிலேயே கிடைக்கும். ட்ரை ஈஸ்ட் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதையும் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஓரமாக. அது அப்போ தான் நம்மளுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். ஈஸ்ட் இல்லைன்னா நம்ம மாவு பிசையும் போது ஒரு பேக்கெட் ஈனோ ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். இப்போ பாருங்கள், நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இது மாதிரி நுரை இருந்துச்சுனாவே ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுத்தது மாவு எப்படி பிசையலான்றதை பார்த்துடலாம் வாங்க. மாவு பிசைறதுக்கு நான் இன்றைக்கி 2.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். மாவு சேர்த்ததுக்கப்புறம் இதில் சென்டரில் லைட்டாக குழி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட்டை அந்த குழியில் ஊற்றிட்டு நம்ம மாவு எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி எல்லா மாவையும் கலந்து விடுங்க. அது கூட அடுத்தது 1.5 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோட இன்னும் 1.5 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு ஒர்க் பிளேஸ்க்கு மாற்றிட்டு நல்லா இழுத்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா இழுத்து பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்துடும். இப்போ பிசைஞ்சு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், பாத்திரத்து மேலேயும் நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு மேலேயும் நம்ம எண்ணெய் தடவி ஒரு ஈரத்துணி வச்சு சுற்றி வச்சிடலாம். பாருங்கள், இது மாதிரி ஒரு 1.5 மணி நேரம் நம்ம எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், 1.5 மணி நேரம் கழித்து இப்போ பாருங்கள், மாவு நல்லா 2 மடங்காக வந்திருக்கு. நல்லா சூப்பர் சாஃப்டாக வந்திருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பீஸாவுக்கு மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வெஜிடபிள்ஸ்லாம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பன்னீர் எடுத்திருக்கேன், க்ரீன் கேப்சிகம் எடுத்திருக்கேன், அது கூட வெங்காயம் தக்காளி எடுத்திருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நான் பன்னீர் சின்ன சின்னதாக க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி கலந்துட்டு நம்ம நெய் இல்லைன்னா எண்ணெய் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இன்றைக்கி நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் மொறுன்னு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பன்னீர் கலந்த பாத்திரத்துலேயே நம்ம எடுத்துக்கிட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும், தக்காளி தவிர மற்ற எல்லாத்தையுமே கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சூட்லேயே நம்ம தக்காளியை போட்டு கலந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதனால் குக்கரை ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடுறேன். அடுத்தது நம்ம எந்த மோல்டில் பீஸா செய்ய போகிறோமோ அந்த மோல்டில் எண்ணெய் தடவி வச்சிடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே, நான் இன்றைக்கி ஹார்டின் டின் எடுத்திருக்கேன். அதில் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா மைதா மாவு, அதை எடுத்து நாம் உருட்டிக்கலாம். இது நம்ம நார்மல் சப்பாத்தி போடுறத விட ஒரு 2 மடங்கு இல்லைனா 3 மடங்கு மொத்தமாக இருக்கணும். ரொம்ப மொத்தமாகவும் தேய்ச்சிடக்கூடாது. அப்புறம் பீஸா வேகிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். இப்போ அதை இந்த மோல்டில் இது மாதிரி போட்டு நம்ம இழுத்து விட்டுக்கலாம். இது மாதிரி இழுத்து விடும்போது நம்ம கார்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மொத்தமாக வச்சுக்கணும். அப்போ தான் கார்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மொறுன்னு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ பாருங்கள், நான் இது மாதிரி நல்லா எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் விரிச்சு விட்ருக்கேன். இப்போ அடுத்தது ஒரு ஃபோர்க் எடுத்துக்கலாம். ஃபோர்க் எடுத்து இதை ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே ஈவனாக இது மாதிரி குத்தி விடலாம். இப்படி குத்தி விட்டோன்னா தான் நம்மளுக்கு பீஸா ஈவனாக எல்லா இடத்துலையுமே வெந்து வரும். இப்போ பாருங்கள், இந்த க்ரஸ்ட்டை நம்ம நல்லா எல்லா இடத்துலையுமே குத்தி விட்டுட்டோம். இப்போ இந்த க்ரஸ்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் ஒரு 5 நிமிஷம் நம்ம பேக் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம க்ரஸ்ட்டை எடுத்துடலாம் வெளியில். க்ரஸ்ட்டை எடுத்துகிட்டு அது மேலே நம்ம இப்போ பீஸா சாஸ் அப்ளை பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் ஹோம்மேட் பீஸா சாஸ் தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஹோம்மேட் பீஸா சாஸ் எப்படி செய்யணுன்றதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், போய் பாருங்கள். மேலே ஐ பட்டன்லையும் தரேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம மொசரல்லா சீஸ் துருவி வச்சுருக்கேன், அதை அப்ளை பண்ணிடலாம்.
இதுவும் ஹோம்மேட் தான். நான் இதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், போய் பாருங்கள். மோசரல்லா சீஸ் வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக வேணும்னா அதிகமாகவும், கம்மியாக வேணும்னா கம்மியாகவும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் நான் வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்ச எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக வந்து ஓரிகேனோ பவுடர், இதுவும் வீட்டில் செஞ்சது தான் ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நம்ம தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லாமே டாப்பிங்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். இதை வந்து நம்ம குக்கரில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம பேக் பண்ணோன்னா போதும், சூப்பராக வந்து நம்ம பீஸா வந்துடும். இப்போ பாருங்கள், எடுத்தாலே அப்படியே வருது, பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது கூட நீங்கள் இன்னும் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணலாம். எனக்கு இன்றைக்கி வந்து க்ரீன் கேப்சிகம் மட்டும்தான் கிடச்சிச்சு, அதனால் நான் அதை மட்டும்தான் ஆட் பண்ணேன். உங்களுக்கு வந்து கேப்சிகம் எல்லோ கலரில், ரெட் கலர்லலாம் கிடச்சிச்சு, அது வந்து ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆலிவ்ஸ் ஆட் பண்ணலாம், க்ரீன் ஆலிவ், பிளாக் ஆலிவ் எதுனாலும் ஆட் பண்ணலாம், அது இன்னும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தி. அப்புறம் மஷ்ரூம் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன வெஜிடபிள் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சூப்பரான நம்ம பீஸா ரெடி ஆயிடுச்சு. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வெளியில் போய் வாங்கி தரதை விட நம்ம கையால் செஞ்சு கொடுத்தா அது இன்னும் சூப்பராக இருக்கும், நம்மளுக்கும் திருப்தியாக இருக்கும், நம்ம குழந்தைங்களும் வந்து நல்லா டேஸ்டியாக வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நான் இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே டோமினோ ஸ்டைல்லையே அதே டேஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இதை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.